வணக்கம். போருக்கு பிறகு எங்களுடைய தேசம், அதுவும் குறிப்பாக வன்னி பிரதேசம், இங்கு இந்த மக்களுக்கு வாழ்வாதாரம் என்று சொல்லி அல்லது கல்வி என்று சொல்லி நிறைய அந்த ஆதரவுகளையும் உதவிகளையும் எல்லோரும் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? என்ன காரணம் என்று சொன்னால், எங்களுடைய மக்கள் முன்னேற வேண்டும், கல்வியில் சிறந்து விளங்க வேணும், அவர்களுடைய அந்த வாழ்க்கை முறை மேம்பட வேணும், அதாவது குறிப்பாக எங்களுடைய இனம் மேம்பட வேணும் என்று சொன்ன அந்த ஒரே நோக்கம்தான். அப்படி இருக்கும்போது இவ்வளவு உதவிகள், இவ்வளவு ஆதரவை வழங்கி கொண்டிருக்கும் போது அந்த மண்ணிலிருந்து இளைய சமுதாயம் கல்வியிலையும் சரி, தொழில் முயற்சியிலையும் சரி, வேறு விடயங்களையும் சரி முன்னேறி வரும்போது அதை பார்த்து பூரிக்க வேண்டும், அதை பார்த்து இன்னும் பெருமிதம் கொள்ள வேண்டும். அதை விடுத்து நாங்கள் அப்படி வரக்கூடியவர்களை தள்ளி விழுத்தக்கூடாது, மட்டம் தட்டக்கூடாது. அப்போ அந்த குறிப்பாக இந்த வன்னி பிரதேசத்தில், அதுவும் முல்லைத்தீவில் இருந்து ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய சொந்த முயற்சி மூலமாக ஒரு தயாரிப்பை செய்கின்றார். அப்போ இங்கே அந்த பிள்ளை என்ன தயாரிப்பை செய்கின்றாருன்னு நான் பார்க்கல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய இனத்து பிள்ளை, என்னுடைய தேசத்து பிள்ளை செய்யக்கூடிய ஒரு தயாரிப்பாகத்தான் நான் அதை பெருமிதம் கொள்கின்றேன். அது அந்த தயாரிப்பு முகப்பூச்சாக இருக்கலாம், ஒரு உணவாக இருக்கலாம், ஏன் ஒரு இயந்திர தயாரிப்பாக கூட இருக்கலாம், அது யாராவது செய்யக்கூடும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அது எங்களுடைய தேசத்தினுடைய தயாரிப்பாக, எங்களுடைய ஒரு இன பிள்ளையினுடைய தயாரிப்பாக இருந்தால் நான் பெருமிதம் கொள்ளுகின்றேன் என்று வைத்துக்கொள்வோம். இந்த உணர்வு எல்லாருக்கும் பெற வேணும், சரியா? வெறுமனே நாங்கள் தமிழ் தேசியம் கதைக்கிற நாங்களுக்கு தமிழ் உணர்வு இருக்குன்னு சொல்லி போட்டு இந்த மே மாதங்களில், கார்த்திகை மாதங்களில் மட்டும் நின்று நாங்கள் இதில் முகப்புத்தகங்களில் எங்களுடைய முகத்தை காட்டி கதைக்கிறது தமிழ் உணர்வு இல்லை. தமிழ் உணர்வு எங்களுடைய நெஞ்சில் இருக்க வேணும், எங்களுடைய உதரத்தில் கலந்திருக்கணும். அது உண்மையாகவே ஒரு பெருமிதமாகவும் இருக்க வேணும். ஒரு எங்களுடைய வன்னி பிரதேசத்தில் சரி, எங்களுடைய தமிழ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை நல்ல ஒரு பெருபேறு பெற்றால் மனம் குளிர வேணும். இல்லைன்னு சொன்னால் எங்களோட தேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பெரிய ஒரு விடயம் ஒன்று அங்கே நடக்கின்றது, ஒரு பெரிய ஒரு கட்டிடம் எழும்புகின்றது, ஒரு நல்ல ஒரு தொழிற்சாலை அமைகின்றது, நல்ல ஒரு விருத்தி ஒன்று நடக்குதுன்னு சொன்னால் அது யார் கட்டுகின்றார்கள், யார் செய்கின்றார்கள், எங்களுக்கு பிடிக்காதவர்கள் செய்கின்றார்கள் எல்லாம் பார்க்கக்கூடாது. எங்களுடைய தேசம் எழும்பி வருகின்றதுன்னு தான் யோசிக்க வேண்டும். 2009ஆம் ஆண்டு அந்த வன்னி பிரதேசம் எப்படி இருந்தது, அதில் செல்லும்போது நான் அதை பார்த்துருக்கின்றேன். முதலாக நான் 2009 கார்த்திகை மாதம் அந்த A9 வீதியால் செல்லும்போது அதை பார்த்துருக்கின்றேன். ஆனால் அதன் பிறகு நாங்கள் இன்று அந்த நகரத்துக்கு நுழையும் போது, குறிப்பாக கிளிநொச்சி நகரத்துக்கு நுழையும் போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக, எவ்வளோ ஒரு பூரிப்பாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவ்வளவு அழகாக ஒவ்வொரு கட்டிடம் எங்களுடைய தேசத்து கட்டிடம். ஏன்டாவது நாங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தை பார்க்கும்போது வருவது கிடையாது. ஏனென்று சொன்னால் அதை நாங்கள் எங்களுக்கு பழகி போன உண்டு. ஆனால் வன்னி பிரதேசம்ன்றது ஒரு போரால் சிக்கப்பட்டு ஒரு அழிவடைந்த ஒரு இடம். அங்கே ஒரு நல்லது நடக்கும்போது ஒரு மனம் குளிருது. அது தனியாக கட்டிடம் மட்டுமல்ல, ஒரு பிள்ளை பல்கலைக்கழகத்துக்கு செல்லும்போது கூட உண்மையாகவே மனசுக்கு அவ்வளவு ஒரு பெருமிதமாக இருக்கு. அதே மாதிரி தான் தயாரிப்புகள். அப்போ இந்த ஒரு வார காலமாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். அந்த இடத்துல நானும் ஒரு காணொலி பதிவு செஞ்சிருந்தேன். நான் என்னென்னு சொன்னால், அந்த முகப்பூஜை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, அது என்ன நடக்குது போகுதுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு தமிழ் தயாரிப்பு, அவ்வளவுதான். அப்போ தமிழை தூக்கி தலையில் வச்சுக்கின்றவர்கள், தேசியம் கதைக்கின்றவர்கள் நிறைய பேர் கூட இந்த பிள்ளையை விமர்சனம் செய்திருக்கின்றார்கள். அதில் ரசாயனம் இருக்கின்றது, அது இருக்கின்றது, இது இருக்கின்றது, அந்த பிள்ளைக்கு ஆங்கிலம் தெரியாதுன்னு சொல்லி மட்டம் தட்டி கொண்டு இருக்கின்றார்கள். எனக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை, இவர்கள் எல்லாம் யார் என்று? இவர்கள் வேற்றின மக்களா? இல்லை. இப்போ இது எங்களுடைய தயாரிப்புன்னு சொல்லி, இது எங்களுடைய தமிழ் தயாரிப்புன்னு சொல்லி நீங்கள் பெருமிதம் கொள்ளுங்க. அதை எடுத்து அது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கின்றது, உங்களுக்கு அதில் இப்படி ஒரு கருத்துகள் இருக்குன்னு சொன்னால் அதை நீங்கள் தனிப்பட்ட விதமாக எடுத்து இப்படி சொல்லியிருக்கின்றீர்கள், இப்படி அது கலக்கலாமான்னு சொல்லி நீங்கள் கதையுங்கள். ஏன்னா இப்போ தான் பார்த்து கொண்டிருக்க நிறைய ஆராய்ச்சியாளர்கள்
பெரிய சந்தோஷமாக இருக்குது பார்த்தா. எல்லாரும் நிறைய பேர் வந்து சமூக வலைத்தளத்தில் போட்டு கொண்டு இருக்கிறார்கள், அந்த அளவுகளை பற்றியெல்லாம் காய்ச்சி கொண்டு இருக்கிறார்கள். அப்போ அவர்கள் எல்லாம் இவ்வளோ காலம் அங்கே இருந்தவர்கள். அப்போ அவர்கள் எடுத்து அந்த பிள்ளையிடம் வந்து நீங்கள் போகிறீங்களா, என்ன மாதிரி எங்கள் அனுமதி பெற்றிருக்கிறான்னு சொல்லி எல்லாம் கேட்டிருக்கலாம். அதை விட்டுட்டு பொது வலைத்தளத்தில் வந்து ஒரு தமிழ் தயாரிப்பை நீங்கள் மட்டம் தட்டி அதில் வந்து குறைய சொல்லி இருக்குதோ இல்லையோ அடுத்த பிரச்சனை, சரியா? குறைய சொல்லி நீங்கள் இன்னும் ஒரு நாட்டு தயாரிப்பை விற்கிறதுக்கும் உங்களுக்கு இன்னும் ஒரு நாட்டு தயாரிப்பை வந்து நீங்கள் விளம்பரப்படுத்துறதுக்கும் நீங்கள் தமிழ் தயாரிப்பை நீங்கள் பயன்படுத்துறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இது மிகவும் கேவலமான ஒரு தரங்கட்ட செயல். உங்களை வந்து நான் எப்படி சொல்லுவேன்னு சொன்னால், நீங்கள் எல்லாம் ஒரு தமிழின துரோகியை தான் கொள்ளுவேன். அதாவது வந்து தமிழின துரோகின்றது வந்து இந்த போராட்டங்களை காட்டி கொடுக்குறது, தமிழ் காணியை பிடிக்கிறது மட்டும் இல்லை. தமிழ் என்ற இனத்தினுடைய அந்த தயாரிப்புகள் முன்னேற்றங்களை தடுத்து நிறுத்துகிற யாருமே தமிழ் இன துரோகிகள் தான். அதை முதல்ல மனசில் வச்சிருங்க எல்லாரும், சரியா? ஒரு ஒரு என்னென்னு சொல்கிறது, நான் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து எனக்கு முன்ன பின்ன அந்த பிள்ளை தெரியாது. நான் நேற்று தான் அந்த பிள்ளையோட நான் எடுத்து கதைச்சேன். தங்கச்சி ஒரு காணொளி ஒன்று பார்த்தேன். உங்களுடைய தயாரிப்பை வந்து முடக்கிறதுக்கு வந்து மிரட்டல் விட்டு கொண்டு இருக்கின்றார்கள், பகிரங்கமாக வந்து மிரட்டல் விட்டு கொண்டு இந்த மாதிரி செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சட்ட ரீதியாக பதிவு செய்து உள்ளீர்களா, என்ன மாதிரி இந்த உங்களுடைய தயாரிப்பு வந்து முடங்கி போகக்கூடாது, மிகவும் பிரபல்யமாக வர வேண்டும் என்று சொல்லி அந்த பிள்ளையிடம் நான் நேற்று கேட்டு தெரிந்து கொண்டேன். இதுவரைக்கும் அந்த பிள்ளை எனக்கு தெரியாது, ஆனால் பார்த்துருக்கின்றேன். அப்போ அந்த பிள்ளை வந்து எனக்கு சொல்லியிருந்தேன், நான் கேட்டு அறிந்து கொண்டேன். அப்போ நான் அதை அப்படி பார்க்குறேன்னு சொன்னால், இந்த தலைநகரில் நான் இருக்கிறேன். ஒரு சிறப்பு அங்காடிக்கு செல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய வெளிநாட்டு தயாரிப்புகளோட, இந்த தென்னிலங்கை தயாரிப்புகளோட என்னுடைய தேசத்து பிள்ளையினுடைய அந்த தயாரிப்பும் அந்த தமிழ் பெயரோடு அங்கே இருக்கும்போது எவ்வளவு புழுகமாக இருக்கும் எனக்கு. அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். அது என்னுடைய தயாரிப்பா, எனக்கு அதில் என்ன வருதுன்னு நாங்கள் பார்க்கக்கூடாது, சரியா? என்னுடைய தமிழ் தயாரிப்பு, என்னுடைய தேசத்து பிள்ளையினுடைய ஒரு தயாரிப்பு என்று சொல்லி ஒரு நல்ல ஒரு அந்த ஒரு பெருமிதத்தை தான் நான் அதுக்காகத்தான் நான் குரல் கொடுக்குறேன். இங்கே வந்து அதுக்குள்ள என்ன இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அதை போய் ஆராய்ச்சி பண்ணி செய்யணுமென்று சொன்னால், நீங்கள் நேரடியாக வந்து இப்போ நீங்களெல்லாம் மாறு, நீங்கள் ஒரு வேற்றின மக்கள், நீங்கள் ஒரு சீன நாட்டு மக்களா, இல்லாட்டி நீங்கள் வந்து வெள்ளைக்காரரா, இல்லது நீங்கள் சிங்கள மக்களா, நீங்கள் வந்து இன்னும் ஒரு இனத்து தயாரிப்பை வந்து நீங்கள் கேள்விக்குறி ஆக்குறதுக்கு நீங்கள் யார்? அப்படி சமூகத்து மேலே அக்கறை இருக்குன்னு சொன்னால், இங்கே ஒவ்வொரு நாளும் எத்தனை கஞ்சாவை குடிச்சிட்டு எத்தனை விபத்தை ஏற்படுத்துகிறார்கள். வந்து ரோட்டில் நின்று அதுக்குரிய விழிப்புணர்வு செய்யுங்கள் பார்ப்போம். எத்தனை மக்கள் வந்து இன்றைக்கு ஒரு நாள் கிட்டத்தட்ட 2-3 பேர் வந்து இன்றைக்கு விபத்தால் மரணிக்கின்றார்கள். அந்த விபத்தே நடக்குதுன்னு சொன்னால் அளவுக்கு மீறின போதை. அந்த போதையை வந்து இன்றைக்கு நாட்டுக்கு விட்டிருக்கின்றார்கள். மதுபானத்தை விட்டிருக்கின்றார்கள், புகைப்பிடத்தில் விட்டுருக்கிறார்கள். அதெல்லாம் தடை செய்கின்றார்களா? இல்லை. சரி, இந்த பெண் பிள்ளை வந்து இந்த நீங்கள் எல்லாம் செய்து அந்த பெண்களுடைய அந்த தயாரிப்பை வந்து நீங்கள் தடுத்து நிறுத்துறீர்கள் வச்சுக்கொள்ளுவோம். அப்போ எங்களுடைய இந்த வன்னி மக்களோ சரி, வெளிநாடுகளுடைய மக்களோ சரி, அந்த வெள்ளை ஆக்குற அந்த பூச்சை வந்து இனிமேல் வாங்கவே மாட்டார்களா? வேறு எங்கேயாவது வாங்குவார்கள். எப்படி? சீன தயாரிப்பை வாங்குவார்கள், வேறு நாட்டு தயாரிப்பை வாங்குவார்கள். ஆக உங்களுக்கு வந்து மக்கள் மீது கரிசனை இல்லை. அவர்கள் இந்த தமிழ் தயாரிப்பை வாங்கக்கூடாது, சீன தயாரிப்பை வாங்கி உங்களுக்குரிய அந்த தரகு பணத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் உங்களுடைய எண்ணம் ஒன்று நான் சொல்லுவேன். அங்கே இருக்கிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்யணும், அவர்களை கேள்வி கேட்கணும், அவர்களை மட்டம் தட்டணும் என்று தான் நினைக்கிறீர்களே தவிர, நான் வந்து சொல்லுறது அந்த பிள்ளையை விமர்சிக்கிற ஆட்களுக்கு மட்டும். அங்கிருந்து எழுந்து வந்து எங்கள் மேலே போகக்கூடாதுன்றதான் உங்களுடைய எண்ணம். இத்தனைக்கும் நீங்களும் இந்த மண்ணிலிருந்து தான் சென்றிருக்கின்றீர்கள். உங்களையும் விமர்சிக்கிறதுக்கு எங்களுக்கு கன நேரமாகாது. நாங்கள் அப்படியான கேவலமான ஈனத்தனமான வேலைகளை செய்ய போகிறோம். ஏன்னா எங்களுடைய இனத்தை வந்து நாங்களே கேவலப்படுத்தக்கூடாது. இதுவே வந்து ஒரு பெரும்பான்மை இன ஒரு ஆக்கள் வந்து இந்த பிள்ளையினுடைய இந்த தயாரிப்பை வந்து கேள்விக்கு உட்படுத்தும் போது நாங்கள் திரண்டு நின்று அந்த பெண்ணுக்காக குரல் கொடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் வந்து அந்த பிள்ளைக்கு எதிர்த்து நிற்கின்றீர்கள். அப்போ நீங்கள் எல்லாம் யார்? நீங்கள் எல்லாம் தமிழின துரோகிகள்.